வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பம்கின் ஹெட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஹாண்டடான பம்கினை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சாம் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் தன்னோட அம்மா மற்றும் அண்ணனோட ஒரு புது ஊரில் செட்டில் ஆகிறான். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு ஊர் அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்றதும் நடக்க போகுது. அந்த ஊரை சேர்ந்த பார்மர் அப்படின்றவர் ஒரு பம்கினை பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த பம்கின் பார்க்கறதுக்கே ஒரு வினோதமான ஃபீலை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பம்கினை பார்த்து கியூரியஸ் ஆன நம்ம சாம் அந்த பம்கினை திருடிடுறான். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகுது. அந்த பம்கினை திருப்பி வைக்கிறதுக்காக சாமோட அண்ணன் அங்கே போகிறான். போனவன் அந்த இடத்துல பம்கின்னால அட்டாக் பண்ணப்படுறான். அது மட்டும் இல்லாம, அப்படி ஒருத்தன் இருந்தான் அப்படின்றதுக்கான தடமே இல்லாத மாரி எல்லாரும் அவன மறந்துடுறாங்க. அந்த பையனோட அம்மா உட்பட அவன மறந்துடுறாங்க. ஸோ தன்னோட அண்ணன இந்த மிஸ்ட்ரியிலேருந்து மீட்கிறதுக்கு சாம் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறான், அதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றதான் அந்த படத்தோட கதை. ஓப்பனிங்லேயே ஒரு மான்ஸ்டர் அட்டாக் சீனோட தான் இந்த கதை தொடங்குது. அதுக்கப்புறம் சாமோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் அவங்களோட ஃபேமிலியோட இன்ட்ரடக்ஷன், அந்த ஊரை பற்றி காட்டுறது, இது மாதிரி கிராஜுவலாக போயிட்டு இருக்கிற கதையில் சடனாக அந்த பையன் காணாமல் போவான்ல, அதுக்கப்புறம் பயங்கரமாக சூடு பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்திருக்கும், எல்லாரும் எப்படி அவனை மறப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய சாபம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுது. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. பட் இதை போக்குறதுக்காக அந்த பசங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், அது ரிலேட்டடான சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஹாரர் ஜென்ரேஷன் அப்படின்றதும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இது கிட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ்க்கான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாத ஒரு படமாக இருந்துச்சு. பட் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரியான ஒரு நீட்டான ஹாரர் மூவி தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.